தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, தினந்தோறும் ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே அவ்யக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போறோம். இன்றைய அவ்யக்த முரளி 31 டிசம்பர் 2001, அதாவது நியூ இயர் பாப்தாதா மிலன்ல சொன்ன முரளி மகா வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அவ்யக்த முரளியில புது யுக படைப்பாளர் பாபா தன்னுடைய மாஸ்டர் புது யுக படைப்பாளரான குழந்தைகளை குழந்தைகளோட சேர்ந்து புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கார். உலகத்துல எல்லாருமே நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஆனா குழந்தைகள் நீங்க புது யுகத்தை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறார் பாபா. சொல்றாங்க, உலகத்துல இருக்கவங்க நியூ இயர் அப்படின்னு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனா குழந்தைகள் நீங்க புதிய யுகத்தை சங்கம யுகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கீங்க. உலகத்துல இருக்க எல்லாரையும் பாருங்க, நியூ இயர் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா ஒருத்தரின் ஒருத்தருக்கு ஏதாவது கிஃப்ட், குட்டி குட்டியா கிஃப்ட் கொடுப்பாங்க. ஆனா இங்க பாபா புதியுக படைப்பாளர் தன்னுடைய குழந்தைகளுக்காக என்ன மாதிரி கிஃப்ட் கொண்டு வந்திருக்காராம்? கோல்டன் கிஃப்ட், அதாவது கோல்டன் ஏஜ். பாபா சொல்றார், அந்த கோல்டன் ஏஜ்ல எல்லாமே கோல்டனா இருக்கும், புதுசா இருக்கும். இயற்கை கூட புதுசா இருக்கும், ஆத்மா கிடைக்கக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிற ட்ரெஸ் புதுசா இருக்கும். பாபா சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே புதுசா சதோபிரதானமாக இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு கோல்டன் கிஃப்ட் குழந்தைகளுக்காக பாபா கொண்டு வந்திருக்கின்றார். அடுத்ததா பாபா சொல்றாங்க, நியூ இயர்னா ஒருத்தரின் ஒருத்தர் விஷ் பண்ணுவாங்க, கிரீட் பண்ணுவாங்க இல்லையா? சோ பாபா சொல்றாங்க, உண்மையான வாழ்த்து, உண்மையான கிரீட்டிங்ஸ், உண்மையான வாழ்த்து அப்படின்னா ஒருத்தர் மத்தவங்க மேல வைக்கக்கூடிய உண்மையான உளமார்ந்த சுப பாவனை மற்றும் சுப ஆசையினுடைய வாழ்த்து. இதுதான் உண்மையான வாழ்த்து அப்படின்றார். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சுப பாவனை, சுப ஆசைகள் நிறைந்த ஒரு வாழ்த்து உள்ளத்துல இருந்து வருது அப்படின்னா, ஒருத்தங்க எப்பேற்பட்ட பாவனையோட இருந்தாலும் சரி, தீய பாவனையோட இருக்கக்கூடியவங்களா இருந்தாலும் அவங்கள கூட நல்ல பாவனையுடையவர்களாக மாத்திடும். அவங்களுடைய சுபாவம் கூட மாறிடும் அப்படின்றார். அடுத்தது பாப்தாதா இன்னைக்கு தனக்கு முன்னால சபையில இருக்கக்கூடிய, எதிரில உட்கார்ந்து இருக்கக்கூடிய குழந்தைகள், உள்நாடு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க, அறிவியல் சாதனங்கள் மூலமா எல்லா இடத்துல அங்கங்க உட்கார்ந்து பாபாவுடைய அந்த மீட் சந்திப்பை பார்த்துட்டு இருக்கிறவங்க, கேட்டுட்டு இருக்கவங்க எல்லா குழந்தைகளுக்குமே பாப்தாதா இந்த புது வருடத்துல சமயத்திற்கேற்ப ஒரே ஒரு சமிக்ஞை எல்லாருக்குமே கொடுக்கிறார். பாபா சொல்றாங்க, இந்த சங்கம யுக பிராமண வாழ்க்கையில அமிர்த வேலையில இருந்து நைட் வரைக்கும் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்க. எல்லாருக்குமே ஒரே சமிக்ஞை கொடுக்கிறார். பிராமண வாழ்க்கையில அமிர்த வேலையில இருந்து நைட் வரைக்கும் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்க, வருமானத்தை அதிகப்படுத்துங்க அப்படின்னு சொல்றார் பாபா. பாபா சொல்றாங்க, பாபாவுக்கு தெரியுமா, சங்கமயுகத்துல மட்டும்தான் எல்லா பொக்கிஷங்களையுமே குழந்தைகளால சேமிப்பு செய்ய முடியும். இந்த சின்ன யுகத்துல குழந்தைகள் எவ்வளவு பொக்கிஷத்தை சேமிப்பு செய்யறாங்களோ அந்த அளவு முழு கல்பத்திலையுமே அதனுடைய பலன் அவங்களுக்கு அனுபவம் ஆயிக்கிட்டே இருக்கும் அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, இந்த பிராமண வாழ்க்கை சிரேஷ்டமாக அமையறதுக்கு ஆதாரம் சங்கல்பம், சமயம், சக்திகள், ஞானம். இந்த பொக்கிஷங்கள் தான் ஆதாரமா அமையுது. இப்ப இந்த பொக்கிஷத்தின் மூலமா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்றப்ப தன்னுடைய வாழ்க்கையும் சரி, சேவையிலையும் சரி சிரேஷ்டமாக நம்மால ஆக்கிக்க முடியும் அப்படின்றார் பாபா.
அடுத்தது பாபா முரளியில சொல்றாங்க, பேச்சினுடைய சேவை, அதாவது வாட்ச சேவை நிறைய பண்ணிட்டீங்க, நல்லா பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கேட்கறதுக்கு குறைவாதான் ஆசைப்படுறாங்க, ஆனா அனுபவம் அதிகமாக செய்யறதுக்கு விருப்பப்படுறாங்க. சோ அந்த அனுபவத்துக்கான ஆதாரம் பாபா சொல்றது பொக்கிஷங்களுடைய சேமிப்பு கணக்கு. அதனால பாபா சொல்றாங்க, முழு நாள் ஒவ்வொருத்தரும் தனக்குள்ள செக் பண்ணி பாருங்க. ஃபுல் டேல பாபா கிட்ட இருந்து கிடைச்சிருக்கக்கூடிய எல்லா பொக்கிஷங்களும் எனக்குள்ளார எவ்வளவு சேமிப்பாகுதுன்னு பாருங்க. பாபா சொல்றாங்க, ஒரு நிமிஷத்துல எத்தனை எண்ணங்கள் எனக்குள்ள வருது, அதுல எத்தனை எண்ணங்கள் சாதாரணமா இருக்கு, எத்தனை எண்ணங்கள் வீணாக போயிடுது, எத்தனை எண்ணங்கள் சக்தி நிறைஞ்சதா இருக்கு, எத்தனை எண்ணங்கள் நெகட்டிவா போயிடுது. இப்படியெல்லாம் தனக்குள்ளார செக் பண்ணி பாருங்க அப்படின்றார். அதுக்கப்புறமா பாபா இன்னைக்கு முரளியில டபுள் ஃபாரினர்ஸ் சந்திச்சு பாபா வந்து பேசுறாரு. அப்புறம் வந்து புதுசா வந்தவங்களோட பாபா சொல்றார், பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இது டிசம்பர் டைம்ல மதுபன்ல இன்டர்நேஷனல் யூத் ரிட்ரீட், இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட்லாம் நடக்கும். ஸோ அந்த குரூப் எல்லாம் பாபா வந்து என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே கூட வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். ஸோ வாங்க இன்னைக்கு முரளியினுடைய டீட்டெயிலான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளி தேதி 15/9/2024. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 31/12/2001. முரளியினுடைய தலைப்பு, இந்த புத்தாண்டில் வெற்றியாளர் ஆகுக எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னுடைய வெளிப்பாடை அருகாமையில் கொண்டு வாருங்கள். இந்த நியூ இயர்ல வெற்றியாளரா ஆகணும் அப்படிங்கிற பாபாவோட அந்த பிளஸ்ஸிங்ஸ் மூலமா பாபாவையும் வெளிப்படுத்தணும், தன்னையும் வெளிப்படுத்தணும். அதற்காக நேரத்தை பக்கத்துல கொண்டு வாங்க அப்படின்றார். இன்று புது யுக படைப்பாளர் தனது மாஸ்டர் புதுயுக படைப்பாளர் குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளார். புத்தாண்டை கொண்டாடுவது, இதை உலகில் அனைவருமே கொண்டாடுகின்றனர். ஆனால் நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். புதிய யுகத்திற்கான குஷி ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் உள்ளது. புதிய யுகம் இப்போது வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகினர் புத்தாண்டை ஒரு நாள் கொண்டாடுகிறார்கள். நீங்கள் அனைவரும் புதிய யுகத்தை சங்கம யுகம் முழுவதும் கொண்டாடுகிறீர்கள். எவ்வளவு டிஃபரன்ஸ் சொல்றாரு பாருங்க பாபா. நியூ இயர் வந்து உலகத்துல ஒரு நாள் கொண்டாடுறாங்க, ஆனா நம்ம குழந்தைகள் பாருங்க புது யுகத்தை சங்கம யுகம் முழுக்க கொண்டாடுறோமா. புத்தாண்டில் ஒருவருக்கொருவர் மகிழ்ந்து பரிசுகளை வழங்குவார்கள். ரொம்ப ஹாப்பியா ஒருத்தரின் ஒருத்தருக்கு கிஃப்ட் கொடுக்கிறாங்க. அதுவும் என்ன பரிசு? கொஞ்சம் நேரத்திற்கான பரிசு. புதிய யுகத்தை படைக்கும் தந்தை குழந்தைகளாகிய உங்கள் அனைவருக்காக என்ன பரிசை கொண்டு வருகிறார்? பாபா என்ன கிஃப்ட் கொண்டு வரார் நமக்கு? கோல்டன் கிஃப்ட், பொன்னான பரிசு. அந்த பொன்னான பரிசில், அதாவது பொன்னான யுகத்தில் தானாகவே அனைத்துமே பொன்னாகவும் புத்தம் புதியதாகவும் ஆகிவிடுகிறது. இன்னும் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு புத்தாண்டு ஆரம்பமாகும். ஆனால் அனைத்துமே புதியதாக ஆகாது. உங்களுடைய புதிய யுகத்திலோ இயற்கையும் புத்தம் புதியதாகிவிடும். ஆத்மாவும் புதிய ஆடை எனும் தேகத்தை அணிந்து கொள்ளும். ஒவ்வொரு பொருளும் புதியதாக, அதாவது சத்தோ பிரதானமாக பொற்காலத்தினுடையதாக இருக்கும். 12 o'clock ஆனோடனே ஹாப்பி நியூ இயர் சொல்றோம் இல்லையா? நியூ இயர் வரும், ஆனா எல்லாமே நியூவா மாறாது இந்த உலகத்துல. ஆனா புது யுகத்துல இயற்கையும் புதுசா இருக்கும், ஆத்மாவுக்கு புது உடல் கிடைக்கும், ஒவ்வொரு பொருள் கூட புதுசா சத்துவ பிரதானமா இருக்கும்ன்றார். புத்தாண்டை கொண்டாடும் உங்கள் மனதில், புத்தியில் புதிய யுகம் தானே நினைவில் வருகிறது. புது யுகம் நினைவில் உள்ளதா, அல்லது இன்றைய நாளில் புதிய வருடம் நினைவில் உள்ளதா? பாப்தாதா முதலில் வாழ்த்து தருகின்றார். புதிய யுகத்திற்கு பிறகு அத்துடன் புத்தாண்டிற்கான வாழ்த்து தருகிறார். ஏனெனில் நீங்கள் அனைவரும் புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள். கொண்டாடுங்கள், நன்றாக கொண்டாடுங்கள். பாப்தாதா மூலமாக கிடைத்துள்ள அழியாத பரிசுக்காக அழியாத வாழ்த்துக்களை கொண்டாடுங்கள். எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் சுப பாவனை எனும் வாழ்த்தை வழங்குங்கள்.
இதுவே உண்மையான வாழ்த்தாகும். ஒருத்தரின் ஒருத்தருக்கு சுப பாவனையோட கிரீட் பண்ணோம்னா இதுதான் உண்மையான வாழ்த்துன்றார். வாழ்த்து வழங்கும் போது தானும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள், பிறரும் மகிழ்ச்சி அடைகின்றனர். எனவே உண்மையான உளப்பூர்வமான வாழ்த்து என்பது ஒருவர் மற்றவர் மீது வைக்கும் உளமார்ந்த சுப பாவனை மற்றும் சுப ஆசை எனும் வாழ்த்தே ஆகும். உண்மையான கிரீட்டிங்ஸ், உண்மையான விஷஸ் எது அப்படின்னா மனசார உண்மையா சுப பாவனை சுப ஆசைகள் கொடுக்கறது தான் உண்மையான வாழ்த்துன்றார். சுப பாவனை என்பது அத்தகைய ஒரு வாழ்த்தாகும். ஒருவர் எப்படிப்பட்ட பாவனை உள்ளவராயினும், தீய அதாவது கெட்ட பாவனை உள்ளவராக ஆயினும் அவரையும் நல்ல பாவனை உடையவராக மாற்றிவிடும். கெட்ட பாவனா இருக்கவங்கள கூட சுப் பாவனா வச்சா நல்ல பாவனை உள்ளவங்கள சேஞ்ச் ஆயிடுவாங்க, சுபாவமும் மாறிவிடும். உண்மையில் சுபாவ் என்ற சொல்லின் அர்த்தமே ஸ்வ, அதாவது ஆத்மாவின் பாவனை, அதாவது சுப பாவனை. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் இதே அழியாத வாழ்த்தை வழங்கிக் கொண்டே இருங்கள். எந்த வாழ்த்தை வழங்கணுமா? ஒவ்வொரு நேரத்திலையும் சுப பாவனை சுப ஆசை அப்படிங்கிறது மனதார மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கணும். இதுதான் இந்த உண்மையான வாழ்த்து. இதை கொடுத்துட்டே இருங்கன்றார். யார் உங்களுக்கு எதை கொடுத்தாலும் நீங்கள் அனைவருக்கும் சுப பாவனையை கொடுங்கள். அழிவற்ற ஆத்மாவின் அழிவற்ற ஆத்மீக நிலையில் நிலைத்திருப்பதால் ஆத்மா மாற்றம் அடைந்தே தீரும். ஆத்மா அழிவில்லாதது, அழியாத அந்த ஒரு ஆத்மஸ்திதியில நம்ம இருந்தோம் அப்படின்னா ஆத்மா கண்டிப்பா சேஞ்ச் ஆகும்ன்றது. அதாவது அந்த கெட்ட சுபாவெல்லாம் போகும், நல்லது வரும், கண்டிப்பா அந்த மாற்றம் வரும். ஆக இந்த புதிய ஆண்டில் விசேஷமாக என்ன செய்வீர்கள்? தன்னிலும் பிறரிலும் சேவையிலும். நான் எனக்காக, மற்றவங்களுக்காக, சேவைக்காக இந்த நியூ இயர்ல என்ன நியூவா பண்ண போறேன் அப்படின்னு கேட்கிறார். புதிய ஆண்டு என பெயர் சொன்னாலே ஏதேனும் புதியதாக செய்ய வேண்டும் தானே. எனவே என்ன புதுமை செய்வீர்கள்? ஒவ்வொருவரும் தன்னுடைய புதுமைக்கான திட்டம் வைத்துள்ளீர்களா? ஒவ்வொருத்தருமே நான் என்ன நியூனஸ் கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளானிங் தனக்காக வச்சிருக்கீங்களா? அல்லது இப்போது வெறும் புத்தாண்டை மட்டும் கொண்டாடுவீர்களா? சந்திப்பை கொண்டாடினீர்கள், புத்தாண்டை கொண்டாடினீர்கள், புதுமைக்கான என்ன திட்டம் தீட்டியுள்ளீர்கள்? பாபாவை மீட் பண்றோம், நியூ இயர் செலிப்ரேட் பண்றோம், ஆனா தனக்குள்ளார மத்தவங்களுக்காக சேவைக்காக என்ன நியூனஸ் கொண்டு வரதுக்காக பிளான் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு பாபா கேட்கிறார். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், எதிரில் இருப்பவர்கள், உள்நாடு வெளிநாட்டில் இருப்பவர்கள், அறிவியல் சாதனங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், பார்த்து கொண்டிருப்பவர்கள் என அனைவருக்கும் இந்த ஆண்டு நேரத்திற்கேற்ப விசேஷமாக இதனையே அறிவுறுத்துகிறார். அதாவது பாபாவுக்கு முன்னால மதுபன்ல இருக்கவங்க, ஃபாரின்ல இருக்கவங்க, பாரதத்துல இருக்கவங்க, சயின்ஸ் மூலமா இந்த டிவி நெட் மூலமா அவங்கவுங்க இடத்துல உட்காந்து பாக்குறவங்க எல்லாருக்குமே பாபா இந்த நியூ இயர்ல ஒரே விஷயத்த தான் ஸ்பெஷலி சொல்றார். அக்கார்டிங் டு டைம், நேரத்துக்கு ஏத்தாற் போல ஒரு விஷயத்த சொல்றார். பாப்தாதாவும் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரும் பாபாவை பாக்குறாங்க, நெட்ல அங்கங்க உட்காந்து, பாபாவும் எல்லாரையும் பாக்குறார். அனைவரும் ஓய்வாக ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே பாப்தாதா மிகவும் பிரியமான, மிகவும் இனிமையான உலகமெங்கும் உள்ள குழந்தைகளுக்கு இதே சமிக்ஞை கொடுக்கிறார். இதே ஒரு டைரக்ஷன் எல்லாருக்குமே பாபா கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? தனது இந்த பிராமண வாழ்வில் அமிர்த வேளை முதல் இரவு வரையிலும் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள், வருமானத்தை அதிகரியுங்கள். சேமிப்பு கணக்கை இன்க்ரீஸ் பண்ணோம், வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணோம். அமிர்த் வேளால இருந்து நைட் வரைக்கும் இந்த பிகே லைஃப்ல ஒவ்வொருத்தருமே சேமிப்பு கணக்கும் இன்க்ரீஸ் பண்ணோம், வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணோம். ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப தமது திட்டம் அமையுங்கள். அதாவது வேஸ்டா போகிறத சேமிக்கணும், அந்த ஒரு சேமிப்பு கணக்கு வேணும். ரெண்டாவது, ஆத்மால வருமானம் வர மாதிரி வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ற மாதிரியும் செய்யணும். ரெண்டு விஷயம் பாபா இதுல சொல்றது. தன்னோட பிராமண வாழ்க்கையில அமிர்த் வேளால இருந்து நைட் வரைக்கும்
வேஸ்ட் போறத சேமிப்பு பண்ணி அந்த சேமிப்பு கணக்கை இன்க்ரீஸ் பண்ணணும். ரெண்டாவது ஆத்மாவோட வருமானம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வருமானத்தை அதிகரிக்கணும். இது ரெண்டு பண்ணணும்னு பாபா இந்த நியூ இயர்ல ஸ்பெஷல் டைமுக்கு ஏத்தார் போல எல்லா குழந்தைகளுக்காக இந்த ஒரு சமிக்ஞை கொடுக்கிறார். அப்புறம் பாபா சொல்றார், ஒவ்வொருவரும் அவரவர் செயலுக்கேற்ப தமது திட்டம் அமையுங்கள். ஏன்னா ஒருத்தரோட சிச்சுவேஷன் வேற வேற இல்லையா, உங்களுக்கு தகுந்தாற் போல அதுக்காக நீங்க ஒரு பிளான் பண்ணுங்க. பிராமண வாழ்வில் கிடைத்துள்ள ஒவ்வொரு பொக்கிஷத்திலும் சேமிப்பு கணக்கு, வருமான கணக்கை அதிகமாக ஆக்க வேண்டும். இப்ப எண்ணம்ங்கிறது ஒரு பொக்கிஷம்னு வச்சுக்கோங்களேன். எண்ணம்ங்கிற பொக்கிஷத்தை வருமானமா ஆக்கணும்னா நல்ல ஒரு பாசிட்டிவான சிரேஷ்டமான எண்ணங்களை உருவாக்கணும். அப்ப வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வருமானத்தோட கணக்கை இன்க்ரீஸ் பண்ணும். இன்னொன்னு பாபா சொல்றது சேமிப்பு கணக்கு, அதாவது எண்ணங்கள் வேஸ்ட் ஆகாம அங்கங்க அப்படியே சேவ் பண்ணிட்டே வரணும், அது சேமிப்பு கணக்கு. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள்லயுமே ஒவ்வொரு பொக்கிஷமும் பாபா த்ரூ என்ன கிடைச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏனெனில் இன்று பாப்தாதா முழு ஆண்டிற்கான அனைத்து குழந்தைகளின் ரிசல்ட்டை பார்த்தார். என்ன பார்த்தார்? தெரிந்து கொண்டு விட்டீர்கள் தானே. ஆசிரியர்களும் தெரிந்திருப்பீர்கள், இரட்டை வெளிநாட்டினரும் தெரிந்திருப்பீர்கள், மகாரதிகளும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். சேமிப்பு கணக்கு எவ்வளவு இருக்க வேண்டுமோ அவ்வளவு என்ன சொல்வது, நீங்கள் தானாகவே சொல்லுங்கள். ஏனெனில் பாப் தாதாவிற்கு தெரியும், அனைத்து பொக்கிஷங்களையும் சேமிக்கும் நேரம் இந்த சங்கமயுகம் மட்டுமே தான். எல்லா பொக்கிஷத்தை சேவ் பண்றதுக்கான, சேமிப்பு பண்றதுக்கான டைம் இந்த சங்கம் யுகம் மட்டும்தான். இந்த சிறிய யுகத்தில் எவ்வளவு சேமிப்பு செய்வீர்களோ அதற்கேற்ப கல்பம் முழுவதும் பலனை அடைந்து கொண்டே இருப்பீர்கள். சங்கம் யுக் சின்ன டைம், சின்ன யுகம். இந்த டைம்ல எவ்வளவு சேமிக்கிறோமோ ஃபுல் கல்பம், ஃபுல் 5000 இயர்ஸ்க்காக அதோட பலனை அனுபவிச்சுட்டே இருப்போம், கிடைச்சிட்டே இருக்கும் நமக்கு பலன். உங்களது ஸ்லோகன் உள்ளதல்லவா? என்ன ஸ்லோகன்? இப்போது இல்லையேல் பின்னால் என்ன? பினிஷ் பண்ணுங்கன்றார். பின்னால என்ன? இப்போது இல்லையேல் எப்போதும் இல்லை. இந்த ஸ்லோகன் புத்தியில் நன்றாகவே நினைவில் உள்ளது. ஆனால் உள்ளத்தில் நினைவில் இருக்கவும் செய்கிறது, மறக்கவும் செய்கிறது. அனைத்திலும் விட பெரியதிலும் பெரிய பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்வின் சிரேஷ்ட தன்மைக்கு ஆதாரம் சங்கல்பம் எனும் பொக்கிஷம், நேரம் எனும் பொக்கிஷம், சக்திகள் எனும் பொக்கிஷம், ஞானம் எனும் பொக்கிஷம். எல்லாத்த விட பெரியதிலும் பெரிய பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்க்கையினுடைய சிரேஷ்ட தன்மைக்கே ஆதாரம் என்ன பாபா சொல்றாங்க? சங்கல்பம், நேரம், சக்திகள், ஞானம். இந்த பொக்கிஷங்கள் தான் இந்த பிராமண வாழ்க்கை சிரேஷ்டமா அமையறதுக்கு ஆதாரமா இருக்கு. மற்றும் ஸ்தூலமான செல்வம் எனும் பொக்கிஷம் பொதுவானது. எனவே பார்த்ததா பார்க்கிறார், எவ்வளவு பிராமணர்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் சிரேஷ்ட சங்கல்பம் எனும் பொக்கிஷத்தின் மூலமாக தன்னையும் சேவையையும் சிரேஷ்டமாக ஆக்க முடியும். சோ என்ன பாபா சொல்றார்? ஒவ்வொரு பிராமணர்கள் கூட ரொம்ப சிரேஷ்டமான இந்த சங்கல்பம்ங்கிற பொக்கிஷத்தை யூஸ் பண்ணி தன்னையும் உயர்த்திக்க முடியும், சேவையையும் சிரேஷ்டமா ஆக்க முடியும். இப்போது இதில் இன்னும் அதிகமாக அண்டர்லைன் செய்ய வேண்டி இருக்கிறது. அதாவது சங்கல்பம், சமயம், சக்திகள், ஞானம் இந்த பொக்கிஷங்களை பயன்படுத்தி தன்னையே உயர்த்திக்கணும், சேவையும் சிரேஷ்டமா ஆக்கிக்கணும். இந்த விஷயத்துல அண்டர்லைன் பண்ண வேண்டியதா இருக்கு இப்பன்றார். பிராமணர்களான உங்களுடைய ஒரு உயர்ந்த சங்கல்பத்தில், சுப எண்ணத்தில் அவ்வளவு சக்தி உள்ளது, ஆத்மாக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தர உள்ளது. பிகேஸ் நம்ம சில டைம்ல ரொம்ப சாதாரணமா நம்ம நினைக்கிறோம். ஆனா பாபா எப்படி சொல்றாரு பாருங்க, பிராமணர்கள் உங்களுடைய ஒரு உயர்ந்த சங்கல்பம், ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்துல, ஒரு சுப சங்கல்பத்துல நிறைய ஆத்மாக்களுக்கு ஒரு உதவி ஒத்துழைப்பு கிடைக்கிற அளவு பவர் ஒரு சிரேஷ்ட எண்ணத்துல இருக்காமா. சங்கல்ப சக்தியின் மகிமையை இப்போது எவ்வளவு வேண்டுமோ அது உயர்த்தலாம். அறிவியல் சாதனமான ராக்கெட் தூரத்தில் அமர்ந்தபடியே எங்கு வேண்டுமோ எப்போது வேண்டுமோ
எந்த இடத்தை சென்றடைய வேண்டுமோ ஒரு நொடியில் சென்றடைய வைக்க முடிகிறது இல்லையா? ராக்கெட் ஏதோ இடத்துல இருக்கும், அதை ஆப்ரேட் பண்றவங்க எங்கேயோ இருப்பாங்க. ஆனா என்ன பண்ண முடியுது? தூரத்துல உட்காந்துட்டே எங்க வேணுமோ எப்ப வேணுமோ செகண்ட்ல அந்த ராக்கெட்டை எங்க கொண்டு போகணுமோ அங்க போய் சேர்க்க முடியுது இல்லையா? பாபா சொல்றார், உங்களுக்கு சிரேஷ்ட சுப சங்கல்பத்திற்கு முன்னால் அந்த ராக்கெட் எம்மாத்திரம். அது அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல போக முடியுது, கொண்டு போக முடியுது சயின்ஸோட கருவி ராக்கெட் மூலமா. ஆனா இங்க பாபா சொல்ற, குழந்தைகள் நம்மளுடைய சிரேஷ்டமான சுப சங்கல்பத்துக்கு முன்னால அந்த ராக்கெட் கூட ஒண்ணுமே கிடையாதுன்றார். ரீஃபைன்டு விதி மூலம் காரியத்தில் ஈடுபடுத்தி பாருங்கள். உங்களது விதியின் வெற்றி மிக சிரேஷ்டமானது. ரீஃபைன்டு விதியை யூஸ் பண்ணுங்க, அதனுடைய வெற்றி ரொம்ப சிரேஷ்டமானதாக இருக்கும். ஆனால் இப்போது உள்நோக்கு முகமெனும் பட்டியில் அமருங்கள். எனவே இந்த புதிய ஆண்டில் தானாகவே அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பிற்கான திட்டத்தை உருவாக்குங்கள். எனக்காக நான் ஆட்டோமேட்டிக்கா நானே ஒரு பிளான் பண்ணணும். சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்கள். முழு நாளில் தனக்குத்தானே உள்நோக்கு முகமாக வட்டியில் அமர்வதற்காக நேரத்தை பிக்ஸ் செய்யுங்கள். ஃபுல் டே நான் எப்படி இருக்கணும்? அந்தர்முக்தா, உள்நோக்கு முகமா நான் வட்டியில நான் உட்காரணும். அதுக்கான டைமை எனக்கே நான் பிக்ஸ் பண்ணிக்கணும். உங்களுக்கு நீங்களே செய்யலாம், பிறர் செய்ய இயலாது இல்லையா? ஒவ்வொருத்தருடைய ஷெட்யூல், அவங்கவுங்களுடைய சேவைகள் எல்லாமே வேற. ஸோ அவங்கவுங்களுக்காக அவங்கவுங்க தான் பிளான் பண்ண முடியுமே தவிர மற்றவங்களால பண்ண முடியாது அப்படின்றார் பாபா. ஸோ அதனால இந்த பேரால பாபா மெயினா என்ன சொல்றாருன்னா, ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஒரு தாட் மூலமா பல பேருக்கு நீங்க உதவி பண்ண முடியும். அதே மாதிரி தனக்காக இந்த நியூ இயர்ல உள்நோக்கு முகமாகி பட்டி பண்றதுக்காக டைம் பிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றார். பிளான் பண்ணுங்க அதுக்காக அப்படின்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, பாப்தாதா பிரத்யக்ஷ ஆண்டிற்கு முன்பே இந்த ஆண்டை வெற்றிக்கான ஆண்டு என கூறுகிறார். வெற்றிக்கான ஆதாரம் ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயன்படுத்துவது ஆகும். வெற்றி அடையணும் அப்படின்னா என்னெல்லாம் பொக்கிஷங்கள் கிடைச்சிருக்கோ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். பயன்படுத்துங்கள், வெற்றி பெறுங்கள். வெற்றி பிரத்யக்ஷதாவை தானாகவே வெளிப்படுத்தும். பேச்சின் சேவை நன்கு செய்தீர்கள். ஆனால் இப்போது வெற்றியாளர் ஆகுக எனும் வரதானத்தின் மூலம் தந்தை மற்றும் தன்னுடைய வெளிப்பாட்டை அருகே கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு பிராமணரின் வாழ்விலும் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிரம்பிய நிலை என்பது ஆத்மாக்களுக்கு அனுபவம் ஆக வேண்டும். அதாவது சுத்தி இருக்கக்கூடிய யாரெல்லாம் வராங்களோ எல்லா ஆத்மாக்களுக்கு என்ன அனுபவம் ஆகணும்னா, ஒவ்வொருத்தரும் பிகேவா பிராமணனா இருக்காங்கன்னா வாழ்க்கையில் எல்லா பொக்கிஷங்களும் அவங்க நிறைஞ்சு இருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற ஆத்மாக்களுக்கு கிடைக்கணுமா. இன்றைய ஆத்மாக்கள் அனுபவி மூர்த்திகளான உங்கள் மூலமாக அனுபவம் பெற விரும்புகின்றனர். கேட்பதற்கு குறைவாகவே விரும்புகிறார்கள், அனுபவத்தை அதிகம் விரும்புகின்றனர். அனுபவத்தின் ஆதாரம் பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கு. என் மூலமா இன்னொரு ஆத்மாவுக்கு அனுபவம் ஆகணும்னா எனக்குள்ள எவ்வளவு பொக்கிஷங்களை நான் சேமிச்சு வச்சிருக்கேன், இதை பேஸ் பண்ணி தான் என் மூலமா மற்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போதே முழு நாளிலும் இடையிடையே தன்னுடைய சார்ட்டில் பாருங்கள். அனைத்து பொக்கிஷங்களும் எவ்வளவு சேமிப்பு ஆகியுள்ளது. என்னோட சார்ட்ல பார்க்கணும்னா எல்லா பொக்கிஷமும் எவ்வளவு சேமிப்பு ஆயிருக்கு என சோதனை செய்யுங்கள். சேமிப்பு கணக்கு எடுங்கள், கணக்கிடுங்கள். ஒரு நிமிடத்தில் எத்தனை எண்ணம் எழுகிறது? கணக்கெடுத்து பாருங்கன்றார். ஒரு நிமிடத்தில் எத்தனை எண்ணம் எழுகிறது? எண்ணத்தின் வேகம் அதிகமாக உள்ளது தானே? எத்தனை பயனுள்ளது, எத்தனை வீணானது, எத்தனை சக்தி வாய்ந்தது, எத்தனை சாதாரணமானது? கவுண்ட் பண்ணி பார்க்கணுமா? ஒரு 1 மினிட்ல எவ்வளோ தாட் எனக்குள்ள வருது, வரக்கூடிய அந்த தாட்ல எவ்வளோ யூஸ்ஃபுல், எவ்வளோ வேஸ்ட், எவ்வளோ பவர்ஃபுல்லா, எவ்வளோ ஆர்டினரியா இருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ணி பாருங்கன்றார். சோதனை செய்யும் கருவி உங்களிடம் உள்ளதா அல்லது இல்லையா? அனைவரிடமும் சோதனை கருவி உள்ளதா? அந்த செக் பண்றதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா? எவ்வளவு தாட் வருது, எந்த வெரைட்டி வருது, செக் பண்ண முடியுதா? அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா? ஆசிரியர்களிடம் உள்ளதா? உங்கள் சென்டரில் கம்ப்யூட்டர், இமெயில் இருப்பது போன்று இந்த சோதனை கருவியும் உள்ளதா?
இரட்டை வெளிநாட்டினரிடம் உள்ளதா, வேலை செய்கிறதா அல்லது மூடியுள்ளதா? எவ்வளவு தாட் வருது, எந்த தாட் அதாவது எந்த வெரைட்டி தாட் எவ்வளவு வருது, இதெல்லாம் செக் பண்றதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா, இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கா ஆனா வேலை செய்யல. நிறைய தடவை சொல்லுவோம் இல்லையா, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சிருப்போம், ஃபேன் இருக்கும், ஃபேன் ஆனா ஓடாது இல்லையா, கம்ப்யூட்டர் இருக்கும் வேலை செய்யாது, இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா. சோ பாபா கேக்குறார், இருக்கா, வேலை செய்தா, இல்ல சும்மா மூடி இருக்கா? சும்மா இருக்கா ஆனா வேலை செய்யாது, அப்படி இருக்கா? பாண்டவர்களிடம் சோதனை கருவி உள்ளதா? அனைவரிடமும் உள்ளது. யாரிடமாவது இல்லையெனில் விண்ணப்பம் செய்யுங்கள், அப்ளை பண்ணுங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக அப்படின்றார். யாராவது எங்கேனும் ஆபீஸ் திறக்க வேண்டுமெனில் முன்னதாகவே கம்ப்யூட்டர், இமெயில், டைப் மெஷின், ஜெராக்ஸ் மெஷின் வேண்டும் என்று யோசிக்கிறார்கள் தானே. ஒரு ஆபீஸ் திறக்கணும்னா என்னென்ன மெஷின் வேணுமோ அதெல்லாம் வேணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க தானே, வேண்டும் அல்லவா? அவ்வாறே பிராமணர் வாழ்வில் உங்களது உள்ளம் எனும் அலுவலகத்தில், உள்ளம்ங்கிற ஆபீஸ்ல இந்த அனைத்து மெஷின்ஸும் உள்ளதா அல்லது இல்லையா? தாட்ஸ அந்த செக் பண்றதுக்கான மெஷின் நம்மளுடைய பிராமன் லைஃப் அப்படிங்கிற ஆபீஸ்ல இருக்கா இல்ல இல்லையா அப்படின்னு கேட்கிறார். அடுத்த பாயிண்ட் வரார். பாப்தாதா முன்பு கூட கூறியுள்ளார், இயற்கை என்னிடம் வருகிறது, நான் தயாராக உள்ளேன் என்று கூறுவதற்காக. இயற்கை நான் ரெடியா இருக்கேன்னு சொல்றதுக்காக பாப்தாதா கிட்ட வருதாமா. நேரமும் பிராமணர்களை மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருக்கிறது. பிராமணர்கள் தயாரா? மீண்டும் மீண்டும் பிராமணர்களை வலம் வருகின்றது. நேரம் என்ன பண்ணுது, பிகேஸ் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களான்னு பார்த்து சுத்தி சுத்தி பிகேஸே சுத்தி சுத்தி வருதான் நேரம் கூட. எனவே பாப்தாதா கேட்கிறார், தந்தை மகிழும் வண்ணம் கை உயர்த்தி விடுகிறீர்கள். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். பாபா ஏதாவது கேட்டா சந்தோஷப்படுறதுக்காக கை தூக்கிடுறோம், பாபா ஹாப்பி ஆயிடுறார். இப்போது ஒவ்வொரு எண்ணம், நொடி, சுவாசம் எது முடிந்து விட்டதோ அவை அனைத்திற்கும் ஆஹா ஆஹா என்று சொல்லும் வண்ணம் எவர் ரெடியாக ஆகுங்கள். ஏன் என்பதல்ல, ஆஹா ஆஹா. ஒவ்வொரு செகண்ட், ஒவ்வொரு தாட், ஒவ்வொரு சுவாசம், என்ன விஷயம் எல்லாம் முடிஞ்சு போச்சோ, பாஸ்ட் என்னெல்லாம் முடிஞ்சதோ எல்லாமே முடிஞ்சதுக்கெல்லாம் ஆகாதான் சொல்லணும். அந்த அளவுக்கு நான் எவர் ரெடி ஆகணும் அப்படின்றார். இப்போது சில நேரம் ஆஹா, சில நேரம் ஆஹா என்பதற்கு பதில் ஏன் என்பதாக உள்ளது. சில நேரம் புள்ளி வைக்கிறார்கள், சில நேரம் கேள்விக்குறி, சில நேரம் ஆச்சரியக்குறி ஆகிவிடுகிறது. உங்கள் அனைவருடைய உள்ளத்திலும் மனமும் சொல்ல வேண்டும் ஆஹா ஆஹா என்று. யாருடைய சம்பந்தம் தொடர்பில் வருகிறார்களோ, பிராமணர்களோ சேவை செய்பவர்களோ, ஆஹா ஆஹா என்ற வார்த்தை வெளிவர வேண்டும். என்னெல்லாம் முடிஞ்சு போச்சோ எல்லாத்துக்குமே ஆஹா ஆஹான் தான் உள்ளத்துல இருந்து வரணும் அப்படின்றார். நல்லது. இன்று கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா பாபாவின் ஒரு நல்ல ஆசை இன்று இருந்தது. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா பாபாவுக்கு ஒரு நல்ல ஆசை இருந்ததாம். பிரம்மா பாபா கூறுகிறார், எனது கிரேட் கிரேட் பேர குழந்தைகளுக்கு விசேஷமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். அது என்ன? சதா ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்போதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும். கேட்டீர்களா? கேக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறார். சதா ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் எப்போதும் ஆன்மீக புன்னகை இருக்க வேண்டும். கேட்டீர்களா? நன்கு காதை திறந்து கேளுங்கள். மற்றொன்று, ஃபேஸ்ல ஆன்மீக புன்னகை ஒண்ணு. மற்றொன்று, இரண்டாவது, வாயில் என்றும் இனிமைத்தன்மை இருக்க வேண்டும். ஒரு சொல் கூட இனிமையின்றி இருந்துவிடக்கூடாது. முகத்தில் ஆன்மீகத்தன்மை, வாயில் இனிமைத்தன்மை, மனம் புத்தியில் என்றுமே சுப பாவனை, இரக்க உள்ளத்தின் பாவனை, வள்ளல் தன்மையின் பாவனை இருக்க வேண்டும். ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்ற வேண்டும். எனவே இதனை செய்ய முடியுமா? முகத்துல ஆன்மீக புன்முறுவல், வாயில இனிமைத்தன்மை, மனசு புத்தியில சுப பாவனை, இரக்க உள்ளத்தோட பாவனை, வள்ளல் தன்மையினுடைய பாவனை, இதெல்லாம் இருக்கணும். பாபாவை ஃபாலோ பண்ணோம். பிரம்மா பாபாவை செய்ய முடியுமா? ஆசிரியர்கள் செய்ய முடியுமா? இளைஞர்கள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்கிறார். பாபாவுக்கு மெசேஜ் கொடுக்கறாங்க. பாபாவுக்கு சொல்றாங்க, ஞான சரோவரில் உள்நாடு வெளிநாட்டு இளைஞர்களுக்கான ரெட்ரீட் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நியூ இயர் டைம்ல யூஸ்வலாவே பாத்தீங்கன்னா யூத் ரெட்ரீட் ஞான சரோவர்ல நடக்கும். சோ பாபாவுக்கு அது சொல்றாங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு.
பாப் தாதாவிடம் இளைஞர்கள் குழுவை பற்றிய நல்ல செய்தி வந்தது. பல மடங்கு வாழ்த்துக்கள், நல்ல ரிசல்ட், நல்ல அனுபவம் செய்துள்ளீர்கள். பாப் தாதா மகிழ்ச்சி அடைகிறார். பாப் தாதாவும் அனுபவங்களை கேட்டார். பிறர் சொல்ல கேட்கவில்லை, நேரடியாகவே பாப் தாதா உங்களுடைய அனுபவத்தை கேட்டார். ஆனால் இந்த அனுபவங்களை அமர் பவ எனும் வரதானத்தினால் நிலையாக ஆக்குங்கள். என்ன நடந்தாலும் சரி, ஆனால் தனது ஆன்மீக அனுபவங்களை எப்போதும் முன்னால் உயர்த்தி கொண்டே இருங்கள், குறைத்து விடாதீர்கள். தன்னோட எக்ஸ்பீரியன்சஸ அதிகப்படுத்திட்டே போங்க, கம்மி பண்ணாதீங்க. 3 மாதம் கழித்து மதுபன் வந்தாலும் வராது இருந்தாலும் 3 மாதத்திற்கு பிறகு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா வெளிநாட்டிலிருந்து வரமாட்டீர்கள். ஆனால் தனது கணக்கை வையுங்கள் மற்றும் பாப்தாதாவிடம் அனுப்புங்கள். பாப்தாதா சரி செய்வார், அல்லது என்ன நடக்கிறதோ அதற்கேற்ற சதவிகிதம் தருவார். சரியா? ஆம் என்றால் ஒரு கை அசையுங்கள். நல்லது. இன்று வாழ்த்துக்களுக்கான நாளாகும். மகிழ்ச்சியான செய்தியை பாப்தாதா கேட்டார், பார்த்தார். சின்னஞ்சிறிய குழந்தைகளும் கிரீடம் அணிந்து அமர்ந்துள்ளார்கள். அதாவது யூத் ரிட்ரீட் கூடவே இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் ரிட்ரீட் கூட ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் எண்டில் நியூ இயர் முன்னால மதுபன்ல நடக்கும். ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பிகே பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த குட்டி குட்டி குழந்தைகளுக்கெல்லாம் ரிட்ரீட் பண்ணுவாங்க மதுபன்ல. ஸோ பாபா சொல்றார், சின்னஞ்சிறு குழந்தைகளும் கிரீடம் அணிந்து அமர்ந்துள்ளார்கள். உங்களுக்கும் கிரீடம் கிடைக்கும். இவர்களுக்கு இப்பொழுது கிடைத்து விட்டது. எழுந்து நில்லுங்கள், பாருங்கள், கிரீடம் அணிந்த குரூப்பை பாருங்கள். குழந்தைகள் சதா உள்ளத்தில் உண்மையாக இருப்பவர்கள் அல்லவா? குழந்தைகள்னாவே ட்ரூ அட் ஹார்ட் இல்லையா? உண்மையாக உள்ளத்துல இருக்கிறவங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? நல்லது. குழந்தைகளின் ரிசல்ட்டும் பாப்தாதா நன்கு பார்த்தார். வாழ்த்துக்கள். நல்லது. அடுத்தது பாபா டபுள் ஃபாரினர்ஸோட பேசுறார், இரட்டை வெளிநாட்டினர். இவர்களுடைய தபாலும் கடிதமும் பார்த்தோம், உற்சாகமான கடிதங்கள். ஆனால் ஒரு விஷயம் பாப்தாதா பார்த்தார். அது ஒரு சில கடிதங்களில் இருந்தது. சிலர் தனது மிக நல்ல ஊக்கம் உற்சாகமான மாற்றத்தை எழுதியுள்ளீர்கள். சிலர் உற்சாகத்தின் கூடவே தனது சோம்பலையும் காண்பித்துள்ளார்கள். ஒருபோதும் சோம்பேறியாக ஆகாதீர்கள். விழிப்புணர்வோடு இருங்கள். லேசியா இருக்காதீங்க, ரொம்ப அலர்ட்டா இருங்க, விழிப்புணர்வோடு இருங்கள். பாப்தாதாவிற்கு ஒன்று சோம்பல், மற்றொன்று மனமுடைந்து போவது பிடிப்பதில்லை. சோம்பலா இருக்கிறதும் பிடிக்கல, ரெண்டாவது மனசுடைஞ்சு போறது கூட பாபாவுக்கு பிடிக்கல. எது நடந்தாலும் பெரிய மனம் வையுங்கள். மனமுடைந்து போவது சிறிய உள்ளமாகும், குஷியான உள்ளம் பெரிய உள்ளமாகும். மனமுடைந்து போகாதீர்கள், சோம்பேறி ஆகாதீர்கள். ஊக்கம் உற்சாகத்துடன் எப்போதும் பறந்து கொண்டே இருங்கள். பாப்தாதாவிற்கு இரட்டை வெளிநாட்டினர் மீது கோடான கோடி நம்பிக்கை உள்ளது. இரட்டை வெளிநாட்டினர் பாரதத்தின் ஆத்மாக்கள் மலைத்து போகும் வண்ணம் அதிசயம் செய்து காண்பிப்பார்கள். எப்பயுமே பாபா சொல்வார் இல்லையா, ஃபாரினர்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்களாம், இந்தியாவில் இருக்கக்கூடிய கும்பகர்ணர்கள்லாம் முழிச்சிடுவாங்களாம். ஸோ பாபா இன்னைக்கு முரளியில சொல்றார், இரட்டை வெளிநாட்டினர் பாரதத்தின் ஆத்மாக்கள் மலைத்து போகும் வண்ணம் அதிசயம் செய்து காண்பிப்பார்கள். வரும், அந்த நாளும் வரும், விரைவில் வரும். வரும் அல்லவா? அந்த நாள் வர இருக்கிறதல்லவா? வருமா அந்த நாள்? அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ரொம்ப சீக்கிரமா வரும் பாபா அப்படின்றாங்க. ஆம் என்றுதான் சொல்லுங்களேன். பாப்தாதா முன்னதாகவே வாழ்த்துக்களின் தட்டுகளை நிரப்பித் தருகின்றார். அத்தகைய தைரியத்தை வெளிநாட்டினரிடம் பாப்தாதா பார்க்கிறார். அவ்வளோ தைரியம் டபுள் ஃபாரினர்ஸ்ட இருக்கிறத பாபா பார்க்கிறார். அப்படித்தானே? வெளிநாட்டினர் மீது மிகுந்த நம்பிக்கை உள்ளது. நல்லது. இளைஞர்களும் நன்றாக இருக்கிறார்கள், இல்லறவாசிகளும் அதிகம் இருக்கிறார்கள், குமாரிகளும் அதிகம் உள்ளனர். அதிசயமே அதிசயம்தான். சரியா? இந்த சிந்தி குடும்பத்தவர்கள் கூறுங்கள். சிந்திக்காரங்களா இருப்பாங்க. சோ பாபா அவங்கள பார்த்து கேட்கிறார், என்ன அதிசயம் செய்வீர்கள்?
பெயருக்குத்தான் சிந்தி, ஆனால் பிராமணர்கள். நாம் கேலேன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிந்தி கேட்டகரி அவ்வளவுதான், மற்றபடி பிகேஸ் தானே. ஆனால் பிராமணர்கள் என்ன செய்வீர்கள் கூறுங்கள் அப்படின்னு பாபா கேட்கிறார். அப்ப அங்க இருந்த அந்த சிந்திக்காரங்களாம் சொல்றாங்க, பாபாவின் பெயரை ஒளிரச் செய்வோம், பாபாவோட பெயரை வெளிப்படுத்துவோம், ஒளிரச் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. பாபா கேட்கிறார், எப்போது செய்வீர்கள், எப்ப பண்ணுவீங்கன்னு கேட்கிறார். உடனே அவங்க சொல்றாங்க, இந்த ஆண்டில், இந்த இயர்ல பண்றோம் பாபா அப்படின்றாங்க. பாபா சொல்றார், உங்கள் வாயில் குலோப் ஜாமுன், தைரியமானவர்கள் அப்படின்றார். அப்ப உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, பாபா உங்களுடைய வரதானம் கூடவே இருக்கிறது. பாபா உங்க வரதானம் எப்பயுமே கூட இருக்குல்ல பாபா அப்படின்றாங்க. பாபா சொல்றார், வரம் தரும் வள்ளலே கூடவே இருக்கிறார் எனும் போது வரதானம் என்ன பெரிய விஷயம், பிளஸிங் கொடுக்கிற பாபாவே கூட இருக்கிறப்ப இந்த பிளஸிங் என்ன பெரிய விஷயம் அப்படின்றார் பாபா. நல்லது. இந்த கல்பத்தில் யாரெல்லாம் முதல் முறையாக வந்துள்ளீர்களோ அவர்கள் எழுந்திருங்கள். முதல் முறையாக வந்துள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா கூறுகிறார், பின்னால் வந்திருக்கிறீர்கள், ஆனால் முன்னால் செல்ல வேண்டும். லாஸ்ட்ல வந்திருக்கீங்க பின்னால, ஆனா முன்னால போகணும். இப்ப உங்களை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சி அடையும் வண்ணம் அனைவர் வாயிலிருந்தும் அதிசயமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது, அதிசயமாக இருக்கிறது என்ற அந்த வார்த்தையே வெளிவர வேண்டும். பாபா சொல்றாங்க, புதுசா வந்திருக்கவங்க இப்ப அந்த அளவுக்கு முன்னால போய் காட்டணும். உங்களை பாக்குறப்ப மத்தவங்களோட வாயில இருந்து அதிசயமா இருக்கே, அதிசயமா இருக்கே, அதிசயமா இருக்கேன்னு தான் வெளில வரணுமா. அத்தகைய தைரியம் உள்ளதா? முதல் முறை வந்தவர்களுக்கு தைரியம் உள்ளதல்லவா? புத்தாண்டை கொண்டாட வந்துள்ளீர்கள் எனில் ஏதாவது புதுமை செய்வீர்கள் தானே. இருப்பினும் பாப்தாதாவிற்கு அனைத்து குழந்தைகளும் மிகவும் பிரியமானவர்களே. நீங்கள் மிக புத்திசாலியான வேலை செய்துள்ளீர்கள். நியூ கமர்ஸ் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைமா மதுபன் வந்திருக்காங்க. பாபா சொல்றார், நீங்கள் புத்திசாலியான வேலை செய்துள்ளீர்கள். டூ லேட் என்ற போர்டு போடும் முன்பே, டூ லேட் என்ற போர்டு போடும் முன்பே வந்து விட்டீர்கள். இப்போது இந்த ஹாலில் அமர்வதற்கு இடம் கிடைத்துள்ளது தானே, தங்குவதற்கு கட்டிலோ தரையோ கிடைத்துள்ளது தானே. டூ லேட் போர்டு போட்டு விட்டால் வரிசையில் தான் நிற்க வேண்டியிருக்கும். இருந்தாலும் நல்ல நேரத்தில் பாப்தாதாவின் அடையாளம் தெரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த புத்திசாலியான காரியம் செய்துள்ளீர்கள். நல்லது. பாபா யாத்தியார் கொடுக்கறாங்க, உலகின் நாலாபுறமும் உள்ள அனைத்து வெற்றிமூர்த்தி குழந்தைகளுக்கு, அனைத்தையும் லாபகரமாக பயன்படுத்தும் தீவிர முயற்சியாளர் குழந்தைகளுக்கு, எப்போதும் தனது கணக்கை சோதனை செய்யக்கூடிய செக்கர், அதாவது சோதனையாளர் மற்றும் வருங்காலத்தை உருவாக்கும் சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கு, என்றுமே தனது ஒவ்வொரு அடியிலும் பாபாவை வெளிப்படுத்தும், சதா தன்னுடைய ஒவ்வொரு அடியில பாபாவை வெளிப்படுத்தும் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரின் அனைத்து பேர குழந்தைகளுக்கு, அதாவது கிராண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு பாபா மற்றும் தாதாவின் மிக 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 அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரம். பாப்தாதா உள்நாடு வெளிநாட்டின் அனைத்து குழந்தைகளுக்கும் புத்தாண்டிற்கான வாழ்த்துக்களை கொடுத்தார். நாலாபுறமும் உள்ள வெற்றி நட்சத்திரங்களுக்கு பழைய ஆண்டை வழி அனுப்பி புதிய ஆண்டிற்கு வாழ்த்து தரும் சங்கம நேரத்தில், சங்கம நேரம் விடை கொடுப்பதும் ஆகும், வாழ்த்து வழங்குவதும் ஆகும். எனவே என்றென்றும் வெற்றியே மற்றும் வெற்றியாளராகவே இருப்பீர்கள். ஒருபோதும் தோல்வி என்பதன் பெயர் அடையாளமும் இருக்காது. பாப்தாதாவின் தேடி கண்டெடுக்கப்பட்ட மிக பிரியமான மிக இனிமையான கண்மணி ஆவீர்கள். அனைவரும் முதல் நம்பரில் வர வேண்டும், ஃபர்ஸ்ட் நம்பர்ல முன்னால வரணும்ன்றார். இந்த உறுதியான எண்ணத்துடன் ஒவ்வொரு அடியும் தந்தைக்கு சமமாக எடுத்து வைத்துக் கொண்டே இருங்கள். பல மடங்கு, கோடான கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாப்தாதாவின் மிக மிக விலைமதிப்பான வைரங்களுக்கு டைமண்ட் மார்னிங், டைமண்ட் மார்னிங், டைமண்ட் மார்னிங். ஓம் சாந்தி. இன்றைய முரளியினுடைய வரதானம்,
சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மாயாஜீத் ஆகுங்கள். சேவையின் ஊக்கம் உற்சாகத்தின் மூலமாக பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மாயாஜீத் ஆகுக. எந்த குழந்தைகள் ஸ்தூலமான சேவையின் கூடவே பிசிக்கலா பண்றோம் இல்லையா, எந்த குழந்தைகள் ஸ்தூலமான சேவையின் வேலையின் கூடவே பிசிக்கல் ஒர்க் பண்றோம் இல்லையா, ஸ்தூலமான வேலையின் கூடவே ஆன்மீக சேவைக்காகவும் ஓடுகிறார்களோ, எவர் ரெடியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சேவைக்கான ஊக்கம் உற்சாகமானது பாதுகாப்பு சாதனமாக ஆகிறது. ஸ்தூலமான வேலை பண்றதன் கூடவே யார் ஆன்மீக சேவைக்காக ஓடுறாங்களோ, எவர் ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சேவை பண்ணணுங்கிற இந்த ஊக்கம் உற்சாகம் என்ன பண்ணுது, அவங்களுடைய பாதுகாப்புக்கான சாதனமா மாறிடுது. யார் சேவையில் ஈடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மாயாவிடமிருந்து தப்பித்து இருக்கிறார்கள். மாயாவும் பார்த்துவிட்டு இவர்களிடம் நேரமே இல்லை என்று எண்ணி திரும்பி சென்று விடுகிறது. இவங்கிட்ட டைமே இல்லப்பா, போனாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க, அது ரிட்டர்ன் திரும்பி போயிருதான். எந்த குழந்தைகளுக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு இருக்குமோ அவர்களுக்கு அதிகமான தைரியம் எனும் உதவி கிடைக்கிறது. அதனால் சுலபமாகவே மாயாவை வென்றவராக மாயாஜீத்தாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்லோகன்: ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்க்கையின் இயல்பாக, ஞானம் மற்றும் யோகத்தை தனது வாழ்வின் இயல்பாக, அதாவது நேச்சராக ஆக்கி கொண்டால் பழைய இயல்பு, பழைய நேச்சர் சுபாவம் மாறிவிடும்ன்றார். ஞான யோகத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய நேச்சரா சுபாவமா ஆக்கிட்டீங்கன்னா பழைய சுபாவம், பழைய நேச்சர் எல்லாம் மாறிடும் அப்படின்றார். குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை, அகில உலக யோகா தினம், இன்டர்நேஷனல் யோகா டே, 3rd சண்டே. பிராமண குழந்தைகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து குழு ரூபத்தில் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷமாக திருப்தியின் மணியாகி வாயுமண்டலத்தில் திருப்தி எனும் ஒளி கிரணங்களை பரப்புவோம். திருப்தியற்ற ஆத்மாக்களுக்கும் திருப்தியுடன் இருப்பதற்கான சக்தி தருவோம். மனதால் சேவை செய்வோம். அச்சா. ஓம் சாந்தி.